ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பேராசிரியர் சமூகம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். வணக்கம் மேடம். இன்னைக்கு டிசம்பர் 27 சர்வதேச தொற்று நோய்க்கான தயார் நிலை தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எபிடமிக் ப்ரிப்பேர்ட்னஸ். இப்போ இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான வழிமுறைகள், இந்த தினம் நாம் அனுசரிக்கப்படுவதற்கான காரணம் என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன். எஸ், இன்னைக்கு டிசம்பர் 27th எபிடமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் டே. இது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த டேவை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மந்த் டிசம்பரை நம்ம ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் மந்த்தாக, எபிடமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் மந்த்தாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு இந்த பீரியடில் தான் நம்ம ஒரு டிரான்சிஷன் நடக்கும். லைக் மழைக்காலம் இருக்கும், மழைக்காலம் முடிஞ்சு ஒரு குளிர்காலம், பனிக்காலம், இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா, இந்த என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ்னால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும், பரவுவதற்கான சாதகமான ஒரு காலமாக இருக்கும். ஸோ இந்த பீரியட்லேருந்து அப்படியே போகும்போது இந்த நோய் தொற்று ஒன்று விட்டோன்னா அது அப்படியே ப்ரிப்பேர் ஆகி போயிட்டே இருக்கும், பரவிட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு அழகான ஒரு பெரிய பேண்டமிக்கை நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அதனால் இந்த டைமில் தேவையான ஒரு சயின்டிஃபிக் நாலேஜை நம்ம மக்களுக்கு இடையில் பரப்பி அண்ட் ஹெல்த் அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணி நம்மளும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருந்தோம் அப்படின்னா, லைக் வேக்சினேஷன், நிறைய முறைகள் இருக்குது. ஒவ்வொரு டிசீசஸ்க்கும், ஒவ்வொரு எபிடமிக்ஸ்க்கும், ஒவ்வொரு நோய் தொற்றுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதுக்கான தயார் நிலையில் நம்ம இருந்தோன்னா அந்த நோய் தொற்றை நம்மளால் எளிதாக தடுக்க முடியும். அப்படியே வந்துச்சுன்னா கூட அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டேவை இன்டர்நேஷ்னல் எபிடமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள், சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்களை நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். அதை நம்ம கற்றுக்கிறது மட்டும் கிடையாது, அது ப்ராக்டிஸ்லேயும் கொண்டு வந்தால் தான் நிறைய டிசீசஸை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். எஸ்பெஷலி இந்த டே நம்ம 2020 தான் நம்ம இதை மாதிரி ஒரு டேவை கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, அப்போ தான் அந்த பேண்டமிக் அப்புறம் தான் இந்த பெரிய அவேர்னஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ நமக்கு அதுக்கு நம்ம தயாராக இல்லை, நம்ம எதிர்பார்க்கலை. ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்குறோம், சில டிசீசஸை எபிடமிக்ஸை நம்ம எதிர்பார்க்குறோன்ற போது அப்போ இந்த 2020 தான் இந்த மாதிரி ஒரு டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுக்கிறோம். நம்ம ஒரு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும், டிசீசஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு டேவை நம்ம அழகாக எடுத்துகிட்டு இதை நம்ம நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும். இப்போ சொன்னீங்க இந்த தினம் எப்படி நாம் எப்பத்துலேருந்து வந்தது அப்படின்னு. அதுவும் குறிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைய நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள், பருவநிலை மாற்றங்களால் இல்லை, அதனால் இது கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக. ஏன்னா அந்த பருவநிலை மாற்றம் தான் இப்போ ஓவராலாக எல்லா தொற்று நோய்களுக்குமே பருவநிலை மாற்றத்தை தான், கிளைமேட் சேஞ்சை தான் நம்ம எல்லாத்துக்கும் யாரையோ ஒருத்தரை நம்ம ப்ளேம் பண்ணணும் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சை தான் நம்ம ப்ளேம் பண்ணணும். கிளைமேட் சேஞ்சுன்னு தானாக வரல, நிறைய விஷயங்கள் மனுஷனால் ஆன சேஞ்சஸாக, நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கான்ட்ரிபியூஷனும் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த நிறைய ஹெல்த்து அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் டிசீசஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே அதோட இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்சு தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்க மேம். இப்போ இந்த எபிடமிக் அப்படின்னா பொதுவாக என்ன, இந்த தினம் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ எபிடமிக்னா என்ன, அதனுடைய வகைகள் பற்றி சொல்லுங்கள். எபிடமிக் அப்படின்றது ஒரு ஒரு டிசீஸ், எனி டிசீஸ். இதை எபிடமிக் அப்படின்றது இது ஒரு சில டிசீசஸ் நம்ம கண்ட்ரிலையாக இருக்கட்டும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு டிசீசஸ் இருந்துகிட்டே இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஏதோ ஒரு டிசீஸ் நம்மள்ட்ட இருந்துட்டு தான் இருக்கும். அந்த டிசீஸ் ஒரு அளவாக, ஒரு கட்டுப்பாடோட ஒரு 5 கேஸ் 10 கேஸ் அந்த மாதிரி டெய்லி வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டிசீசஸ் திடீர்னு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரேப்பிடாக ஒரு துரித கதியில் நிறைய மக்கள்கிட்ட அது வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எபிடமிக்னு சொல்லுவோம். இப்போ வென் கம்பேர்ட் டு இப்போ இந்த டிசம்பர் மந்தில் இப்போ டெங்கி கேசஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, ரெகுலராக வர்ற கேசஸ் திடீர்னு போன டிசம்பரில் விட இந்த டிசம்பருக்கு ஒரு 20 கேஸ், ஒரு 10% ஜாஸ்தியாச்சுனாலே நம்ம இது எபிடமிக் டிசீஸ்ன்னு தான் சொல்லுவோம். சிலப்பா என்னன்னா, இதே எபிடமிக் ஈவன் ஒரு கேஸு கூட நம்ம எபிடமிக் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. ஏன்னா இப்போ நமக்கு நம்ம ஏரியாவில் நம்ம ரீஜனில் இல்லாத ஒரு டிசீஸ்
அந்த ஒரே ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா கூட அதையும் நம்ம எபிடமிக்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அதை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சு அதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா அது பல கேஸாக போயிடும். அதனால நடக்கிற மார்ட்டாலிட்டிகள்லாம் நிறையா இருக்கும். ஸோ ஈவன் ஒன் கேஸ் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் எபிடமிக் இஃப் இட் இஸ் அ நியூ டிசீஸ். இப்போ அதனுடைய வகைகள் வந்து இதை எபிடமிக் வந்து மெயினாக அதுதான், அந்த மாதிரி நிறைய திடீர்னு வர்றது தான். ஸோ இதே ஒரு சின்ன அளவில் அதை எபிடமிக்ன்றது ஒரு ஏரியா, இப்போ இந்தியாவில் மட்டும் வர்றது, அந்த மாதிரி ஒரு பெரிய ஏரியாவில் வர்றது வந்து விதின் அ ரீஜன் வந்து எபிடமிக் நம்ம சொல்லுவோம். நிறைய கேசஸ் இப்போ பர்டிகுலராக டைஃபாய்டு கேசஸ் ரெகுலராக வந்துட்டு இருக்கு, திடீர்னு வருது அப்படின்னா நிறைய கேசஸ் இன் எக்ஸஸ் அப்படின்றது தான் இதோட கீவேர்டு. ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் இது எபிடமிக்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு சின்ன ஏரியாவில் வருது, இப்போ பட்டினப்பாக்கம் ஏரியாவில் வருது, இப்போ ஒரு கீழ்பாக் ஏரியாவில் இந்த கேஸ் அங்கே மட்டும்தான் சில கேசஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சில சமயம் அவுட் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன ஏரியா வச்சு சின்ன ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் வர வந்து அவுட் பிரேக்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஸ்பொராடிக்னு சொல்லுவோம். இதோட இன்னொரு சின்ன சப்டைப்ஸ் தான் இதெல்லாம். ஸ்பொராடிக் அப்படின்றது இதில் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகாது, அங்கங்கே ஸ்கேட்டர்டாக கேசஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதோ ஸ்பொராடிக் கேசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா இந்த அவுட் பிரேக்கோ இந்த ஸ்பொராடிக்கையோ நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி இந்த டிசீஸ் தான் அப்படின்னு நம்ம வந்து இந்த இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்றத வந்து நம்ம கட்டுப்படுத்தலை அப்படின்னா இட் வில் பிகம் அ எபிடமிக். ஸோ அதனால இதையும் நம்ம தெரிஞ்சுட்டு அந்த ஏரியாவையே நம்ம ஒரு இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது நோய் பரவலை வந்து நம்ம அதில் வந்து தடுக்க முடியும். ஸோ அதனால அவுட் பிரேக்னா என்ன, ஸ்பொராடிக்னா என்ன, அதுக்கு நம்ம வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ ஸோ தட் எபிடமிக் கேன் பி ப்ரிவென்டட். சரிங்க மேம். இப்போ இந்த எபிடமிக் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அதனுடைய வகைகள் எப்படி அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அதை பற்றிலாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இது வந்து கிருமிகளால் மட்டும் உருவாகக்கூடிய ஒன்றா இல்லை எப்படி இதனுடைய உருவாக்கம் இருக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள். எபிடமிக் அப்படின்றது கிருமிகளால் தான் மோஸ்ட்லி வர்றது தான் எபிடமிக்னு நம்ம சொல்லுவோம். நோய் தொற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிருமிகள் வந்து பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், இல்லை பூஞ்சை ஃபங்கையாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒட்டுண்ணிகளால் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து கிருமிகளால் வர்றது. இது இல்லாமல் வந்து நம்ம ஜென்ரலாகவே வந்து கிருமிகள் நினச்சிட்ருக்கோம் எபிடமிக்னா. இன்னொன்று வந்து இதெல்லாமே வந்து ரேப்பிட் எபிடமிக். லைக் ஒருத்தர்கிட்டருந்து வந்துச்சுன்னா அதாவது பர்சன் டு பர்சனோ, அதாவது ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு வரதோ இல்லை அனிமல் கிட்ட இருந்து மனுஷங்களுக்கு வரதோ, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்குது. இது இல்லாமல் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு எபிடமிக் என்னென்னா ஸ்லோ எபிடமிக். இந்த ஸ்லோ எபிடமிக் என்னென்னா தொற்றா வியாதிகள். இப்போ நம்ம நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம், இல்லைன்னா க்ரானிக் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம்ல. இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, கேன்சர்ஸ், நிறைய பலதரப்பட்ட கேன்சர்ஸ் இருக்குது, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸு, அதுக்கப்புறம் ஈவன் இந்த பைட்ஸ், டாக் பைட்டு, ஸ்னேக் பைட்டு, இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்லோ எபிடமிக் தான். எஸ்பெஷலி இந்த கேன்சர் இந்த ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்லோ எபிடமிக்னு சொல்கிறோம். ஸோ இப்போது நம்ம இதை ட்ரீட் பண்ணுற போது இதையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஏர்லியாகவே நம்ம டயக்னோசிஸ் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கணும். அண்ட் அதை கண்ட்ரோலில் வச்சுருந்தா தான் இன்கேஸ் இந்த நோய் கிருமிகளால் வரக்கூடிய எபிடமிக் வரும்போது நம்ம வந்து அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் இப்போ இந்த கோவிட் டைம்லேயே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம யாரையெல்லாம் தனிமைப்படுத்தணும், யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்கோ, யாரெல்லாம் வந்து ஸ்டெராய்டு எடுத்துக்கிறாங்களோ, யாரெல்லாம் கேன்சர் ட்ரக்கில் இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் தான் அவங்க ப்ரெக்னென்ட் மதர்ஸ், லாக்டேட்டிங் மதர்ஸ், அண்டர் 5 இவங்களெல்லாம் நம்ம தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அவங்களெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களெல்லாம் எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது கண்ட்ரோலில் இல்லைன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கம்மியாக இருந்து அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷனோட சிவியாரிட்டி வந்து ஜாஸ்தியாகும். அதனால் ஈவன் மார்ட்டாலிட்டி, டெத்து கூட நடக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ரேப்பிட் எபிடமிக்கை பற்றி பேசும்போது ஸ்லோ எபிடமிக்கையும் வந்து நம்ம இது பார்த்து தான் ஆகணும், கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஆல்சோ சில எபிடமிக்குன்னு சொல்ல முடியாது. இந்த எபிடமிக்ஸ் எல்லாம் இன்னொரு காரணம் வந்து உணவு சத்து பற்றாக்குறையினால் வருது. ஸோ உணவு சத்து பற்றாக்குறை, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சி இருந்தால் கூட நமக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். அதனால் நமக்கு வந்து வர்ற நோய் வந்து அதோட சிவியாரிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் இதையும் நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும். பட் ஜென்ரலாக வந்து எபிடமிக் அப்படின்னா நம்ம கிருமியினால் வர்றது தான் நம்ம வந்து எபிடமிக்னு சொல்லுவோம். ஸ்லோ எபிடமிக்ஸையும் மறந்துடக்கூடாது. இப்போ அந்த பரவும் விதம் பற்றிலாம் சொல்லுங்கள் மேம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எந்த அளவிற்கு ஒரு பரவும் விதத்தை வந்து கையாளுமா அதை
பற்றி? ஓகேங்க. இது வந்து ஆக்சுவலாக பரவும் விதம் அப்படின்றது நிறையா இருக்குது. இதில் வந்து நம்ம கிருமினால் வர்றதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா டைரக்ட் டிரான்ஸ்மிஷன், இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷனில் டைரெக்டாக போகிறது, இன்டைரக்டாக போகிறது. டைரெக்டாக போகிற டிரான்ஸ்மிஷன் வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று வந்து ஒருத்தட்டேருந்து ஒருத்தருக்கு, இப்போ நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் பேசுகிறது ஏன்ட்டிருந்து டிசீஸ் அப்படியே உங்கள்கிட்ட டிரான்ஸ்மிட் ஆகலாம். இது வந்து டைரக்ட். இது வந்து இன்னொன்று வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். இது வந்து நம்ம வந்து மூச்சு விடுற மூச்சு காற்றில் இருக்கிற அந்த துவலைகளில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். இல்லைன்னா நம்ம சலைவால் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸு, இதெல்லாம் நீங்கள் க்ளோஸ்டு ஸ்பேஸில் இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வரும். இது வந்து டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். அதை தவிர வந்து நமக்கு மதர் டு ஃபீட்டல், அதாவது அம்மாவுக்கு இன்ஃபெக்ஷன், சில இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஃபீட்டஸ்க்கும் வந்து அது நம்ம போகும். இந்த மாதிரி இருக்கிறதும் டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். அதுக்கப்புறம் வந்து இனாக்குலேஷன்னு சொல்லுவோம். இனாக்குலேஷன் அப்படின்னா அந்த ஊசிகள்னால வர்றது, நம்ம இன்ஜெக்ஷன் போடுறது, ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் போடுறது ஒரே ஊசியை. இதனால தான் அந்த ட்ரக் அப்யூசஸ்லாம் நமக்கு நிறையா டிசீசஸ் பார்ப்போம். இன்னொன்று வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷனும் வந்து ஓரளவுக்கு பாலியல் ரீதியான இன்ஃபெக்ஷன் டிரான்ஸ்மிஷன் ஆகிறதும் வந்து டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். இன்னொன்று வந்து கான்டாக்ட் வித் சாயில். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் இதை படித்தவங்களே இதை வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க. கான்டாக்ட் வித் சாயில் அப்படின்றத, செருப்பு போடாமல் நடக்கிறது. ஆக்சுவலாக வந்து நிறையா நம்ம முன்னேற்றத்தில் வந்து செருப்பு போடுறதுன்றது ரொம்ப நிறைய டிசீசஸை வந்து நம்ம கம்மி பண்ணியிருக்கு. அதனால் வர மார்ட்டாலிட்டியை கம்மி பண்ணியிருக்கு. எஸ்பெஷலி டெட்டனஸ். முன்னாடியெல்லாம் டெட்டனஸ் டெத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து குடல் புழு, கொக்கி புழு, இதெல்லாம் வந்து சாயிலில் இருக்கும். அதோட ரிசர்வாயரே வந்து சாயில் தான், அங்கே இருக்கும். நம்ம செருப்பு போடாமல் போகும்போது நமக்கே தெரியாது, மைக்ரோ அபரேஷன்ஸ் இருக்கும். அதாவது சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத கீறல்கள் அதெல்லாம் இருக்கும்போது, இல்லை ஏதாவது ஊண்டு இருந்துச்சுன்னா அது வழியாக அது அப்படியே போயிடும். ஸோ செருப்பு போட்டு நடக்கணுன்றது ஒரு பேசிக்கான ஒரு தடுப்பு முறை தான். ஸோ இந்த மாதிரி வரும்போது டைரெக்டாக வர இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்ம தடுக்கலாம். இன்னொன்று வந்து இப்போ கோவிடே எடுத்துட்டோம்னா அது டைரெக்டாகவும் டிரான்ஸ்மிட் ஆகும். இன்னும் செகண்ட் டைப் வந்து இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷனில் வந்து ஒன்று வந்து வெஹிக்கிள் பாண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஏதாவது ஒரு பொருள் மூலமாக போகிறது. ஒரு ஆர்டிக்கிளில் வந்து ஒரு ஏதாவது இன்ஃபெக்ஷன் கிருமி இருந்திருக்கும், நம்ம பண்ணியிருப்போம், அது போய் அங்கே டெபாசிட் ஆகிருக்கும். அதை நம்ம தொடுறதுனால தான். அதனால தான் வந்து அது கோவிட் டைமில் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவோம். செகண்ட் வந்துட்டு வெக்டார் மூலமாக போகிறது. வெக்டார்னால் அந்த பூச்சிகள், அதாவது நோய் கிருமிகளை கடத்தக்கூடிய பூச்சிகள். ஆர்த்ரோபோட் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு என்டமாலஜிக்கல் டிசீசஸ், ஒரு வெக்டாபான் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். மெயினாக ரொம்ப வெல் நோன் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா மலேரியா, டெங்கி, இதெல்லாம் வந்து வெக்டாபான் டிசீசஸ். இதுலேயே பார்த்தோன்னா நம்ம அதில் மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன்னு சொல்லுவோம். மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த கரப்பான் பூச்சி இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இது போய் ஏதாவது ஒரு அழுகின ஃபுட்டு மேலேயோ, இல்லைன்னா ஒரு நம்ம ஓப்பனாக ஒரு சாலிட் வேஸ்ட் நம்ம எங்கேயாவது போட்டு வச்சுருப்போம், அது அழுகி போயிருக்கும். இல்லைன்னா ஈவன் நம்ம ஃபீக்கல் மேட்டரே இருக்கும், அதில் போய் இந்த போய் உட்காரும். அதில் இருக்கிற ஆண்டனால அந்த முஷ்ஷில் போய் அந்த கழிவுகள் அதில் கிருமி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அது அப்புறம் ரெக்கையில் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணும், அடுத்து இந்த வந்து நம்ம திறந்து வச்சிருக்கிற ஃபுட்டு மேலேயோ இல்லை தண்ணியிலையோ வந்து உட்காந்துச்சுன்னா அதில் வந்து அந்த கிருமி போகும். அதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது நமக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன். கரப்பாம்பூச்சியில் மெக்கானிக்கல், அது உடம்புல எதுவும் இருக்காது, வெளியிலேருந்து அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணும். இன்னொன்று வந்து மஸ்கிட்டோ, இந்த மாதிரி டிக்ஸு, மைட்ஸு இதெல்லாம் சொல்லுவோம், ஸ்க்ரப் டைஃபஸ் அதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எனக்கு மலேரியாவோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா என்னோட பிளட்டில் அதை கடிக்கும் போது அதை எடுத்து அதில் சேஞ்சஸ், அந்த கொசுவோட உடம்புக்குள்ளார சில சேஞ்சஸ்லாம் நடக்கும். அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடந்து ரீப்ரொடக்டிவ் சேஞ்சஸ்லாம் நடக்கும். அந்த ஸ்டேஜஸே சேஞ்ச் ஆகும். அதாவது அந்த பேரசைட்டோட கிருமியோட ஸ்டேஜே சேஞ்ச் ஆகி அதை கொண்டு போய் இப்போ நீங்கள் நான் இன்ஃபெக்டட் அப்படின்னா உங்களை கடிக்கும் போது அதை கொண்டு போய் உங்கள்கிட்ட செலுத்தும். ஸோ இதை மாதிரி நடத்துறது பயாலாஜிக்கல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தவிர வந்து ஏர்பார்ன் வந்து இப்போ சப்போஸ் என்னோட என்னோட இன்ஃபெக்டட் சலைவாவோ என்னோட ரெஸ்பிரேஷனாக மூச்சு விடும்போது, நார்மலாக மூச்சு விட்டாலும் அதில் நீர்த்த விளைகள், ஏன்னா ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது என்ன ஆகும்னா, பக்கத்தில் யாருமே இல்லைன்னா இது மேலே இருக்க டஸ்டெல்லாம் இருக்கும்ல, அது மேலே உட்காந்துட்டு
காற்றடிக்கிற திசையில் போய் எங்கே போய் ரீச் ஆகுதோ அங்கே இருக்கிற நான் இன்ஃபெக்டட் பர்சனுக்கு சசப்டபிள் ஹோஸ்ட்னு சொல்லுவோம், அவங்க வந்து அதை ரிசீவ் பண்ணிப்பாங்க. இது வந்து ஏர்பான்னு சொல்லுவோம். இதை தவிர ஃபோமைட் பான்னு சொல்லுவோம். ஃபோமைட்ன்றது உயிரற்ற பொருள்கள் மேலே அந்த கிருமி உட்காந்துருந்துச்சு, அதை நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா ஃபோமைட் பாண்ட். இன்னொன்று வந்து மெயினாக வந்து நம்ம எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணால் தடுக்கக்கூடிய இன்னொன்று வந்து அன்க்ளீன் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். ஸோ முக்கியமாக நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. நோய் பரவும் விதம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கான தடுப்பு முறைகளை வந்து ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல இருந்தே நம்மளால வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம பண்ணாலே போகிறோம். நிறைய டிசீசஸ் வந்து வேற யாரும் வந்து காப்பாற்ற வேணாம், நம்மளே நம்மளை காப்பாற்றிக்கலாம். இப்போ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இப்போ பரவுது இல்லையா, இப்போ ஒரு பொருள் மேலேயோ இல்லை அந்த உயிரற்ற பொருட்கள் மேலேயோ நீங்கள் இருக்கும்னு சொன்னீங்க. எவ்வளோ காலம் அது வந்து உயிரோட இருக்கும்? அது ஒவ்வொரு கிருமிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மேடம். லைக் வைரஸஸ்க்கு ஸோ ஒவ்வொன்றுக்கும் அதுவும் எகெயின் இவ்வளோதான் வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். சில சமயம் சில கிருமிகள் வந்து வருஷக்கணக்கில் கூட இருக்கும். இப்போ சாயில்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா வருஷக்கணக்கில் இருக்கும், அங்கே ரெடியாக இருக்கும். எப்போ வந்து கரெக்டான ஆள் மாற்றணும் டக்குன்னு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒரே காரணம்னு சொல்ல முடியாது. இதுக்கு வந்து பலவிதமான காரணங்கள். ஒன்று மெயினாக வந்து எகெயின் வெதர். அதுக்கு ஃபேவரபிளான வெதரோ, அதுக்கு இருக்கிற இடம் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கு எல்லாமே ஃபேவரபிளாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு சர்வைவல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் இந்த மஸ்கிட்டோ இப்போ வெயில் காலமே இருந்துச்சுன்னா எல்லா பக்கமும் ட்ரை ஆயிரும். ஆனால் அது முட்டைகள் மட்டும் சர்வைவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் எப்போ மழை வருதோ, மறுபடியும் எப்போ தண்ணி நம்ம அந்த இடத்துல சேருதோ, அப்போ மறுபடியும் அது உயிர் பழிச்சு மறுபடியும் மஸ்கிட்டோ வந்து வந்துடும். ஸோ அதனால தான் டோட்டலாக நம்ம எராடிகேட் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸில் டிபெண்ட்ஸ் ஆன் த வாட் இஸ் இட் ஜெர்ம் ஆர் ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் ஆல்சோ என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ் அண்ட் லோடு, எவ்வளோ லோடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட சர்வைவல் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் வந்து இருக்கும். அது மல்டிபிள் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டா? இல்லை, வெளியில் வந்து ஜென்ரலாக வந்து மல்டிப்ளை ஆகாது, பட் இருக்கும். பட் அதுக்கு தான் அந்த ஹோஸ்ட் ஃபேக்டர்ஸு ரிசர்வாயர்லாம் சொல்லுவோம். அது எங்கே போய் அதுக்குன்னு மல்டிப்ளிகேஷனுக்கோ ரீப்ரொடக்ஷனுக்கோ எங்கே இருக்கும்? மோஸ்ட்லி யூஸ்வலாக நம்ம சொல்கிற ஹியூமன் டிசீசஸ்க்கு நம்ம தான் ரிசர்வாயர், ஹியூமன்ஸ் தான் ரிசர்வாயர். அதே மாதிரி சில டிசீசஸ்க்கு அனிமல்ஸ் ரிசர்வாயராக இருக்கும், சில டிசீசஸ்க்கு மஸ்கிட்டோ. ஸோ எந்தெந்த டிசீசஸோ அதுக்கு அந்தந்த இது வந்து ரிசர்வாயராக இருக்கும். அங்கே தான் அதோட ரீப்ரொடக்ஷனும் மல்டிப்ளிகேஷனும் நடக்கும். வெளியில் இருக்கும்போது இருக்கும், பட் அது போனதுக்கப்புறம் அது வந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிடும். அது வந்து நம்ம பாக்டீரியா வைரீமியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேம், இப்போ பருவநிலை காலங்கள் நிறைய நோய்களை வந்து ஏற்படுத்தும். அதுவும் இந்த மழை முடிந்த ஒரு காலம் அப்படின்னும் போது இன்னும் நிறைய அந்த டிசீஸ் வந்து அதிகமாக பரவுறதை நாம் பார்க்குறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த எபிடமிக் அப்படிங்கிறது வந்து அதிகமாகி இருக்கிறது உண்மைதானா? அதை பற்றி சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக உண்மைதான். தற்போதைய காலகட்டம்னா சுமாராக ஒரு 30 இயர்ஸாக நம்ம எடுத்துட்டோன்னு வைங்களேன். ஒரு 73லேருந்தே வந்து மேபி நம்மளோட மைக்ரோபயாலஜி அதோட என்ன லெபார்டரி டயக்னோஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தியானதுனால என்னன்னு தெரியல, 73லேருந்தே இப்போ வரைக்கும் ஒரு 30 to 35 நியூ டிசீசஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி வைரல் டிசீசஸ், பாக்டீரியல் டிசீசஸ் அண்ட் சில டிசீசஸ் வந்து பேராசைட்ஸ், ஒட்டுண்ணிகள்னால வர டிசீசஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எமர்ஜிங் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எமர்ஜிங் டிசீசஸ் அப்படின்னா புதுசாக வர சில கிருமிகள், அதாவது நம்ம ஏரியாவில் அந்த கிருமியே இருந்திருக்காது, ஆனால் எங்கேயோ இருந்து அந்த கிருமி புதுசாக வரும். ஸோ இந்த மாதிரியே நமக்கு வந்து 73லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 30 to 35 இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இன்க்ளூடிங் இப்போ நம்ம 70ஸ்ல பார்த்தோம்னா நம்ம நிறைய இப்போ வயிற்றுப்போக்குக்கான குழந்தைகளை வயிற்றுப்போக்குக்கான காரணமாக இருக்கிற ரோட்டா வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்வோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் முக்கியமாக நமக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சு ஹெச்ஐவி வைரஸ், அது 83ல் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிது. அதுக்கப்புறம் அது பெப்டிக் அல்சருக்கான டிசீஸு ஹெலிகோபாக்டர் பைலோரை. அப்புறம் வந்து இப்போ காலரா நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது காலரா வயிற்றுப்போக்குக்கான இது, அதுலேயும் புது ஸ்ட்ரெயின் ஒன்று வந்து 90ஸ்ல ஏர்லி 90ஸ்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 97ல் H1N1 அது பேர்ட் ஃப்ளூ வந்தது. இதெல்லாம் நான் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். இதை தவிர இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் இப்போ வந்தது COVID-19. அப்புறம் 2009ல் வந்து ஒரு பேண்டமிக் ஏவியன் ஃப்ளூ ஒன்று வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து டிசீசஸ் வந்து வந்துட்டே தான் இருக்குது, நியூ டிசீசஸ் வருது. மோஸ்ட்லி வந்து இது வைரல், பாக்டீரியல் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒட்டுண்ணிகள்னால வரதான்.
அண்ட் செகண்ட் எபிடமிக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய பாக்டீரியல் டிசீசஸ். இது வந்து ரீஎமர்ஜிங் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரீஎமர்ஜிங் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ட்ரீட் பண்ணி ஓகே இல்லை சரியாயிடுச்சு, நம்மள்ட்ட இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த டிசீஸஸ் வந்து புதுசாக மறுபடியும் நம்மள்ட்ட வரும். இது வந்து மோஸ்ட்லி பாக்டீரியல் டிசீசஸ். இப்போ எமர்ஜிங் டிசீசஸ்லேயுமே நம்ம பார்த்தோன்னா புதுசான்னு சொல்கிறோம். இப்போ COVID-19 எடுத்துட்டோம்னா நம்ம அதில் எத்தனை ஸ்ட்ரெயின் நம்ம பார்த்துட்டோம், நம்ம டைம்லேயே எவ்வளோ ஸ்ட்ரெயின் பார்த்துட்டோம். இது வந்து மியூட்டேஷனால் வர்றது. ஸோ இந்த ரீஎமர்ஜிங் வந்து அதுவும் நிறைய பாக்டீரியானால் வர ரீஎமர்ஜிங் டிசீசஸ் தான். ஸோ இதுக்கு மெயினான காரணங்கள் அப்படின்னு சொல்ல போனால் ஒன்று வந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது நமக்கு இன்அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு அன்பிளான்ட் அர்பனைசேஷன் நம்ம விரிவாயிட்டே போகுது. எஸ்பெஷலி ரூரல் ஏரியாவில் ஸ்லம் அந்த மாதிரி நிறைய விரிவாயிட்டே போயிட்டு இருக்கும்போது இடப்பற்றாக்குறையினால் அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும். இதுவுமே வந்து எமர்ஜிங் ரீஎமர்ஜிங் டிசீசஸ்க்கான ஒரு காரணம். அதை தவிர வந்துட்டு ஓவர் க்ரௌடிங். ஸோ கோவிடே வந்து எங்கே நிறையா வந்துச்சுன்னா எல்லாரும் எங்கே குழுமி இருக்காங்களோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஓவர் க்ரௌடிங். இன்னொன்று வந்து அந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனால் வருது. அதுக்கப்புறம் வந்து புவர் சானிடேஷனால் வருது. நம்ம என்வாயன்மெண்ட் வந்து இல்லாமல் பேசிக் சானிடேஷன் நம்ம எங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து நிறைய வாட்டர் பாண்ட் ஃபுட் பாண்ட் டிசீசஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்அடிக்குவேட் பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே இருக்குது. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இது வந்து ஜென்ரலான காரணங்கள். புவர் பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். இதை பற்றி கொஞ்சம் நான் விரிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு காரணம். அப்புறம் வந்து இன்க்ரீஸ்ட் எக்ஸ்போஷர் டு ஹியூமன்ஸ் டு நியூ டிசீஸ். ஸோ நிறைய வரும்போது நிறைய பாப்புலேஷன் இருக்கும்போது நிறைய எக்ஸ்போஷரும் வந்து நிறைய நடக்குது. அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு முன்னேற்றம்னு இது எடுத்துக்கலாம். அது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவல், ரேப்பிட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராவல். ஸோ இப்போ வந்து நிறைய அன்பிளான்டு ட்ரிப்ஸ் எல்லாம் நம்ம போகிறோம். இப்போ என்டிமிக் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்டிமிக் ஏரியா அப்படின்னா, என்டிமிக் அப்படின்னாலே ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் ஒரு இடத்துல ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் ஒரு ரீஜனில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு குறைவான ஒரு எண்ணிக்கையில் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதை வந்து என்டிமிக். இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம மலேரியா, காலரா, சில வயிற்றுப்போக்குகள், இதெல்லாம் வந்து டெங்கி, இதெல்லாமே என்டிமிக் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து எப்போ வேணால் எபிடமிக்காக மாறும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இடத்துக்கு வந்து நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வேக்சின் போட்டுட்டு போகலாம், சில ப்ரொஃபைல் ஆக்சஸ்லாம் எடுத்துக்கலாம், தடுப்பு முறைகள்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணாமல் டக்குன்னு போகிறது, அந்த மாதிரி போகிறதும் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் இன்னொரு முக்கியமான இப்போ தான் நான் சொன்னேன் ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸு. ஸோ ஒவ்வொரு வைரஸும் மியூட்டேட் ஆகிட்டே, அதாவது மறு பரிமாணம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருக்கிறது, இதை வந்து நம்ம கையில் இல்லை. பட் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்னன்னா நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அடுத்தது தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 7-8-10 காரணங்கள் வந்து எமர்ஜிங் அண்ட் ரீஎமர்ஜிங் டிசீசஸ் இந்த எபிடமிக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஓவராலாக நம்ம அப்போயே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஃபார் எமர்ஜிங் அண்ட் ரீஎமர்ஜிங் டிசீசஸ். ஓகே மேம். இப்போ ஏதாவது ஒரு தொற்று வந்தது அப்படின்னா உடனே வந்து ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸோ இல்லை செல்ஃப் மெடிகேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து தவறு அப்படின்னு நம்ம இன்சிஸ்ட் பண்ணாலும் கூட அந்த ஒரு அவேர்னஸ் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களே போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி டேப்லெட் எடுத்துக்கிறது, அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றியும் செல்ஃப் மெடிகேஷன். ஓகே. ஸோ ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது வந்து பாக்டீரியாவுக்கு எதிரான ஒரு தடுப்பு முறை தான் ஆன்டிபயோட்டிக். ஸோ நிறைய நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணதுலேயே நிறைய பார்த்தோன்னா மோஸ்ட்லி எமர்ஜிங் டிசீசஸ், புதுசாக வர டிசீசஸாக இருக்கட்டும், நிறைய டிசீசஸ் பார்த்தோன்னா நிறைய நம்ம வீட்டில் இருக்கிற இப்போ வர ஃபீவரு, கோல்டு, ஃப்ளூ, இதெல்லாம் பார்த்தோன்னா இன்க்ளூடிங் கோவிட், இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து வைரஸ்னால வர்றது தான். இப்போ ஈவன் இந்த டெங்கி ஃபீவர் நம்ம மஸ்கிட்டோ கொண்டு போய் விடுது. ஸோ அதுதான் வந்து டெங்கி. அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி மலேரியா வராது, டெங்கி. ஸோ இதெல்லாம் வந்து வைரஸ்னால வரதான். இந்த மாதிரி காமனாக இருக்கிறது நமக்கு வந்து வைரல் டிசீசஸ் தான். இப்போது இந்த மாதிரி வைரல் டிசீசஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது அவ்வளோ சரி கிடையாது. ஸோ இப்போ வந்து ஏதாவது உங்களுக்கு ஃபீவர்னால் டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் வந்து கண்டிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரி எலிசிட் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இருந்து நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எப்படி வந்துச்சு, எத்தனை நாள், இதெல்லாம் கேட்பாங்க. அண்ட் எக்ஸாமின் பண்ணுவாங்க, சயின்ஸ் கண்டுபிடிப்பாங்க, கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க கன்க்ளூஷனுக்கு வருவாங்க, இது வைரலா பாக்டீரியலா. ஸோ இன்கேஸ் வைரலாக இருந்தால் யூஸ்வலி டாக்டர்ஸ் வந்து
ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இன் கேஸ் ஆஃப் வைரல் தே வில் வைரல் டிசீசஸோட இன்னொரு பெரிய ஒரு நல்ல குவாலிட்டி என்னன்னா, இது ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ்ன்னு சொல்லலாம். அதுவே வந்துட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு அதுவே போயிடும். அதுக்கு பெருசாக எதுவும் தேவை கிடையாது. அந்த டைமில் நம்ம சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த டைமில் உடம்புக்குள்ளார நிகழ்கிற மாற்றங்கள்னால தான் நம்ம ஹெமரேஜ் ஆகிறது, பிளேட்லெட் கம்மியாகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணும். சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் அதெல்லாம். ஸோ இது கொடுத்தா போதும். நோ ரோல் ஃபார் ஆன்டிபயோட்டிக் ஃபார் வைரல் டிசீசஸ். இப்போ எங்கே ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம்? பாக்டீரியல் டிசீசஸ். ஸோ ஒரு டாக்டர் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தானா அப்படின்னு கண்டுபிடிச்சா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்போ அந்த டாக்டர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ப்ராபபிள் டயக்னோசிஸ் இல்லைன்னா ஒரு மோஸ்ட் ரைட் டயக்னோசிஸ்ன்னு சொல்லலாம். அந்த ரைட் டயக்னோசிஸ் அப்படின்னா ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் டிசீஸா அப்படின்னா அந்த ரைட்டான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு ரைட்டான ஆன்டிபயோட்டிக்கை டாக்டர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரைட்டான ஆன்டிபயோட்டிக்கை கரெக்டாக, அதாவது இவ்வளோ நாளைக்கு ரைட் டியூரேஷனுக்கு எடுக்கணும், ரைட் டைமிங்ஸில் எடுக்கணும், ரைட் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம வாய் வழியாக எடுக்கணுமா இல்லை ஊசி வழியாக செலுத்தணுமா, அந்த ஊசியுமே நரம்பு வழியாக செலுத்தணுமா இல்லை மசிலில் போடணுமா அப்படின்றது இருக்குது. அந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்குது. அதெல்லாம் சூஸ் பண்ணி அவங்க பண்ணாதான் அது கரெக்டாக போகும். அது இல்லாமல் நம்ம ஜென்ரலாக எங்களோட ப்ராக்டிஸில் பார்க்குற தவறுகள் என்ன அப்படின்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேஷண்ட்ஸ் வராங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுங்கன்னு அவங்களே கேட்குறாங்க. அவங்க எங்கேயாவது படிச்சுட்டு வராங்க, ஆன்டிபயோட்டிக் டாக்டர் எழுதலைன்னா இந்த டாக்டர் எனக்கு ஆன்டிபயோட்டிக்கே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆன்டிபயோட்டிக் தேவைன்னா அவங்க எடுத்துக்கிட்டால் போதும். அதுவும் கொடுத்தனால எவ்வளோ டியூரேஷன், 5 நாளா 10 நாளா இந்த ஆன்டிபயோட்டிக்கா, அதே மாதிரி ஒரு 3 days கொடுத்துட்டு அவங்க அதை ரிவ்யூ பார்ப்பாங்க. ரிவ்யூக்கு வரும்போது அவங்க மறுபடியும் ஹிஸ்ட்ரி எலிசிட் பண்ணுவாங்க. பேஷண்ட் இப்போ எப்படி இருக்குது, ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குது அப்படின்னா ஓகே, ஆன்டிபயோட்டிக்கை அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா மேபி டாக்டர் நினச்சாங்கன்னா பெட்டர் ஆன்டிபயோட்டிக் அதை விட அடுத்த ஸ்டெப் அப் பண்ணலாம், இல்லைனா காம்பினேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் போடலாம். இதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன், டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட் கண்டிஷன். அதெல்லாம் டாக்டரோட ஸ்கில் இதை பொறுத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் இது ஏன் இவ்வளவு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற இன்னொரு நீங்கள் கேட்ட இந்த எபிடமிக்கோடு சேர்ந்தது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இப்போ நிறைய போயிட்டுருக்கு. இதுவும் ஒரு காரணம் புது புது டிசீசஸ்லாம் வர்றதுக்கு. ஸோ இதனால தான் ஆன்டிபயோட்டிக் நம்மள்ட்ட இருக்கிற பேசிக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ், நல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம நிறைய அதை இழந்துட்டே வரும். ஏன்னா இதை நம்ம தப்பாக சூஸ் பண்ணி தப்பான யூரேஷனுக்கு எடுத்துட்டு 2 நாள் எடுப்போம், நல்லா இருக்கு அப்படின்னோடனே அதுக்கப்புறம் விட்டுருவோம். இதுதான் நம்ம நிறைய பேர், ஈவன் படித்தவங்க படிக்காதவங்க அந்த மாதிரி பண்ணுற தப்பு. ஸோ அதை கம்ப்ளீட்டாக அந்த கோர்ஸை இது பண்ணணும். சப்போஸ் ஆகலைன்னா அடுத்ததுக்கு போகலாம். இப்போ சில இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு டாக்டர் சொல்லுவாங்க பிளட் கல்ச்சர் பண்ணுங்க, இப்போ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு யூரின் கல்ச்சர் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அதுவே கல்ச்சரோட சேர்ந்து அதுவே கொடுத்துரும். இந்த ட்ரக்ஸ் இதுக்கு சென்சிட்டிவாக இருக்குது, இந்த ட்ரக்ஸ் போட்டால் இதுக்கு கேட்கும் அப்படின்றத அந்த கல்ச்சர் ரிப்போர்ட்டே கொடுத்துரும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆன்டிபயோட்டிக் பாலிசினே நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது யாரும் இதை லேசாக எடுத்துக்க கூடாது. அதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஒன்று இது ஆன்டிபயோட்டிக்கோட நீங்கள் கேட்ட கேள்வி. இன்னொன்று எஸ், மெடிக்கல் ஷாப்ஸில் போய் நீங்களாக போய் கேட்கும்போது அவங்க 1 மாத்திரை 2 மாத்திரை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ கேரளாலெல்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் கவுண்டர் சேல் பண்ணுறது ரொம்ப தப்பு. கரெக்டாக டாக்டர்கிட்ட போய் அதுக்கு நீங்கள் எல்லாமே கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, ப்ரைவேட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம செட்டப்பில் நம்ம ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி குறைவே இல்லை. ஸ்கில்டு டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் டாக்டரோட அறிவுரையின் பேரில் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கோங்க. ரைட்டான ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கோங்க, ரைட் டியூரேஷனுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டாலே நிறைய டிசீசஸோட ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா இது பெரிய பிரச்சனையாக நாளைக்கு 3rd வேர்ல்டு வார் மாதிரி இது ஒரு பெரிய வேர்ல்டு வாராக மாறுது. இதனால நிறைய பேருக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் காஸ்ட்டுமே எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாத காஸ்ட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய நல்ல மாத்திரைகளை நம்ம இழந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஜுரம் வருது, சளி வருது, ஒரு நாள் இல்லை ஒரு வேளை மாத்திரை எடுத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு இது நிறைய இருக்கு. ஸோ வாங்கும் போதே ஒரு கோர்ஸ் வாங்கிக்கலாம். இல்லைன்னா 3 days பார்த்துட்டு நம்ம சொன்ன மாதிரி சப்போஸ் அது செட் ஆகலை அப்படின்னா
வேறு ஆன்டிபயோட்டிக் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேறு டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்சிட்டிவிட்டி பார்த்துட்டு கூட ஆன்டிபயோட்டிக் போய்க்கலாம். அண்ட் ரைட்டான டோசேஜ் போடணும். சும்மா இஷ்டத்துக்கு 500 இருக்குது 250 இருக்குன்னு போடக்கூடாது. ஸோ அதையுமே வந்து டாக்டர் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த பாடி வெயிட்டுக்கு எவ்வளோ ஆன்டிபயோட்டிக் போடணும், இல்லை ஓரலாக எடுத்துக்கிட்டால் போதுமா, இல்லை வந்து பேரண்ட்ரல் டோஸ் அதாவது இன்ஜெக்ஷனாக போடலாமான்றதை டிசைட் பண்ணி பண்ணணும். ஸோ இதனாலேயே நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். இதனால் நிறைய எபிடமிக் டிசீசஸையும் நம்மளால் வந்து தடுக்க முடியும். ரொம்ப சிறப்பு மேம். செல்ஃப் மெடிகேஷன் எந்த அளவுக்கு வந்து ட்ராபேக்காக இருக்குது, நம்ம அதை எப்படி நாம் பெரிய காரணம் போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இப்போ தடுப்பூசிகள் எந்த அளவிற்கு இந்த தொற்றுநோய் பரவுதலை வந்து கட்டுப்படுத்துவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். தடுப்பூசிகள் கண்டிப்பாக காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பன் வந்து நோய் தொற்றை வந்து தடுக்கிறதுல. இதில் வந்து நிறைய குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள், நம்ம தேசிய நோய் தடுப்பு அட்டவணைனே வச்சுருக்கோம். தடுப்பூசிகளோட அட்டவணை, நேஷனல் இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நிறையா இது வந்து எப்போவுமே வந்து நம்ம எல்லா மதர்ஸ்க்குமே ஆன்டிநேட்டல் பீரியட்லேருந்து இந்த நோய் தடுப்பூசி வந்து ஆரம்பிச்சிடும். டெட்டனஸ் டாக்சைடு வந்து ஆன்டிநேட்டல் மதர்ஸ் கொடுக்கறதுலேருந்தே நோய் தடுப்பு, டெட்டனஸ் வராமல், யாருக்கு டெட்டனஸ் வராமல்னா குழந்தைகளுக்கு, பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து தடுக்கிறதுக்காக அம்மாவுக்கும் நம்ம வந்து 2 டோசஸ் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே அட் பர்த்டே வந்து பிசிஜின்ற வேக்சினேஷன் கொடுப்போம். அது வந்து டியூபர்குலோசிஸ் வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் டிப்தீரியா, டெட்டனஸ்ன்னு சொல்லிட்டு நேஷ்னல் இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது கண்டிப்பாக வந்து குழந்தைகளை வந்து சிசுக்களையும் குழந்தைகளையும் நிறைய நோய்கள் வந்து காப்பாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது பெரிய வெப்பன். நம்ம வந்து ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்மளோட நிறைய இறப்பு விகிதமே வந்து நிறைய இன்ஃபெக்ஷனால், கிருமிகள்னால தான் நடந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ நிறைய நம்ம முன்னேறி நம்ம நிறைய டிசீஸுக்கு வந்து நம்ம தயாராகிட்டோம், நிறைய பாடம் கற்றுக்கிட்டோம், நிறைய வேக்சினால தான் நம்ம வந்து ஒரு பெட்டரான ஒரு ஹெல்த் டெவலப்மெண்ட் ஒரு பொசிஷனை வந்து நம்ம ரீச் ஆகிருக்கோம். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் வேக்சின்ஸ். நிறைய டிசீஸையும் வந்து நம்ம எராடிகேட்டும் பண்ணியிருக்கோம். ஸ்மால் பாக்ஸ் எல்லாம் எராடிகேட்டும் பண்ணியிருக்கோம். அண்ட் சில இன்ஃபெக்ஷன்ஸை, போலியோ, அப்புறம் ட்ராகன் குலியாசிஸ்ன்னு சொல்லுவோம், மீசல்ஸ், இதெல்லாம் வந்து டு பி எலிமினேட்டட். ஈவன் இன்க்ளூடிங் த டிபி வந்து we are struggling to eradicate and eliminate few diseases. இதெல்லாமே வந்து தடுப்பூசிகள்னால் மட்டுமே சாத்தியம். ஸோ ஒவ்வொரு அம்மாக்களும் ஒவ்வொரு பேரண்ட்டும் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, என்ன அந்த ஸ்கெடியூலில் இருக்கோ அந்த வேக்சின்ஸை வந்து கரெக்டான டைமில் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துடணும். ஸோ எல்லாமே அழகாக நம்மளோட கவர்மெண்ட் வந்து நல்லா அழகாக வேக்சின்ஸும் வச்சுருக்காங்க. அதுக்கு கோல்டு செயினும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கான கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு அதோட பொட்டன்சி போகாமல் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாமே வந்து மேண்டேட்ரி வேக்சின்ஸ்ன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் ஆப்ஷனல் வேக்சின்ஸ்ன்னு இருக்குது. அதாவது நம்ம வேணும்னா சூஸ் பண்ணி போட்டுக்கலாம், அது நம்ம பே பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேக்சின்ஸுமே அந்தந்த பீரியடுக்கு எந்தெந்த எபிடமிக் டிசீசஸ்லாம் த்ரெட் இருக்கோ, இதெல்லாம் வரப்போகுதோ ஆன்டிசிபேட் பண்ணுறோமோ அதுக்கான வேக்சின்ஸுமே வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேக்சின் வந்து it play a vital role in preventing diseases and protecting us from epidemic diseases. ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் அடாலசன்ஸ்க்கும், வளர் இளம் பருவத்தில் இருக்கிற இளம் பெண்களுக்கும் பசங்களுக்குமே வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் இருக்குது. ஸோ எல்லா ஏஜ் குரூப்லேயுமே வந்து வேக்சின்ஸ் வந்து இருக்குது. இதனால் வந்து நம்மளால் வந்து 23 டிசீசஸ், நம்ம சொன்னோம்ல 30 to 35 இன்ஃபெக்ஷன்ஸில் நிறைய வந்து மார்ட்டாலிட்டி ஏற்படுத்தக்கூடியது, இல்லைனா அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து ஒரு நியூரலாஜிக்கல் ரெசிடுவல் ஏதாவது அதனால் வந்து ஒரு பாதிச்சு வாழ்நாள் முழுவதும் அதோட பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வேக்சின் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் வேக்சின் வந்து ரொம்ப. ஸோ அடாலசன்ட் கேர்ள்ஸுக்கு இருக்குது, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இருக்குது, பெரியவங்களுக்கும் இருக்குது. அடாலசன்ட்டில் வந்து நம்ம பார்த்தோன்னா டெட்டனஸ் டாக்சைடு வந்து நம்ம போடுறோம்.
அது இல்லாமல் மீசில்ஸ் மம்ஸ் ரூபல்லான்னு போடுறோம். எஸ்பெஷலி இந்த ரூபல்லா வந்து நம்ம அடாலசன்ட் ஏஜில் கேர்ள்ஸுக்கு போட்டோம் அப்படின்னா நாளைக்கு குழந்தை சப்போஸ் ப்ரெக்னன்சியில் வந்து அவங்களுக்கு ருபெல்லா இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு நிறைய பாதிப்புகள் வரும். இதய வாழ்வில் கோளாறு இருக்கலாம், காது கேட்காம போகலாம், கண்ணில் வந்து கேட்ராக்ட் வரலாம், மென்டலி இதாகலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ருபெல்லா வேக்சின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஏஜ்லேயே 11 இயர்ஸ் 12 இயர்ஸில் மேக்ஸிமம் 26 இயர்ஸ்க்குள்ளார அடாலசன் கேர்ளுக்கு இது போட்டோன்னா அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம். அது இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் நம்ம தெரியும், அதை வந்து மஞ்சள் காமாலை உண்டாக்கக்கூடியது. ஹெப்படைட்டிஸ் ஏ பி எல்லாம் வந்து மேண்டேட்ரி வேக்சின் தான். இதுவுமே வந்து சப்போஸ் போடலைன்னா எல்லாருமே போட்டுக்கலாம். அதே மாதிரி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லுவோம், அது ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஏன்னா இது வந்து என்னென்னா இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்றது நாளைக்கு ஒரு கேன்சர் சர்விக்ஸ், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஸோ கர்ப்பப்பை வாய் கேன்சர் சர்விக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி அடாலசன் கேர்ள்ஸுக்கு வந்து இந்த வேக்சினை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒரு 3 டோசஸ் இருக்குது, அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே எல்லா ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம். நிறைய நம்ம மெட்டீரியல் இருக்குது. அது மூலமாக இப்போ இருக்கிற குழந்தைகள் எல்லாமே நல்லா படிக்கிறாங்க, படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்கள் தான். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். ஸோ 23 டிசீசஸை வந்து நம்மளால் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன டிசீஸ் வந்தாலும் அதை வந்து நம்ம நோட்டிஃபை பண்ணணும். இப்போ வந்து நம்மள்ட்ட ஒரு இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ் ப்ராஜெக்ட்னு ஒன்று போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ப்ராஜெக்டில் வந்து ஒவ்வொரு சின்ன ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியில் கூட இந்த நோட்டிஃபையபிள் டிசீசஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்போ டெங்கி, டியூபர்குலோசிஸு, சார்ஸ், இப்போ கோவிட் ரிலேட்டடாக இருக்கிற டிசீசஸ்ஸு, காலரா, ஸ்னேக் பைட்டு, இதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்க வந்து அடுத்தடுத்து ஹெல்த் அத்தாரிட்டிஸ்க்கு போகும். அதுக்கான வழிமுறைகள் உடனே தடுக்கிறது எப்படியோ, கண்ட்ரோல் பண்ணுறது எப்படியோ உடனே நமக்கு வழிமுறைகள், கைட்லைன்ஸ் வந்து ஃப்ரம் த குளோபல் லெவல் நமக்கு வந்து கிடைக்கும். அதை நம்ம கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ வேக்சின் வந்து கண்டிப்பாக நிறையா டிசீசஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணோம். தயவு செஞ்சு தாய்மார்கள் இல்லை பேரண்ட், அம்மாக்களுக்கு மட்டுமே பொறுப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்பாக்களுக்கு ஈக்குவலாக பொறுப்பு இருக்குது. ஸோ அவங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வேக்சினும் போடணும். அடலசன் கேர்ள்ஸுக்குமே வந்து அவங்க போட வேண்டிய வேக்சின்ஸை கண்டிப்பாக போட்டுக்கலாம். அண்ட் நியூமோகாக்கல் வேக்சின்ஸ்னு சொல்லுவோம், அதாவது இம்யூனோ காம்ப்ரமைஸ், நம்மள்ட்ட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். எப்போ கம்மியாக இருக்கும்னா ஏஜ் ஆக அவங்கள்ட்ட இருக்க எதிர்ப்பு சக்தியெல்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளூ வேக்சின் வருஷத்துக்கு ஒரு தடவையோ, டைஃபாய்டு வேக்சின்ஸ் கூட 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கலாம். அதே மாதிரி நியூமோகாக்கல் வேக்சின்ஸ் போட்டோன்னா நிமோனியாலேருந்து நம்மளை காத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு அடலசன்ஸ் ஏஜ் இவங்களுக்கான வேக்சின் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ பெரியவங்க பற்றி சொல்லியிருந்தீங்களே, வயதானவர்களுக்கு கூட வேக்சின் இருக்குன்னு, அதை பற்றி சொல்லுங்களேன். அதான் இப்போ சொன்ன மாதிரி நியூமோகாக்கல் வேக்சின்ஸு இது வந்து வயதானவர்களுக்கு கொடுத்தோம். அந்த ஃப்ளூ வேக்சின்ஸ் இதெல்லாம் போட்டோன்னா அவங்களுக்கு நிமோனியா, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து அவங்கள வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ஓகேங்க மேம், ரொம்ப அழகாக அந்த தொற்று நோய்கள் எப்படியெல்லாம் பரவுது, நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இப்போ பொதுவாக நாம் இந்த மாதிரியெல்லாம் பாதுகாப்பாக இருந்தோம் அப்படின்னா எல்லா வகை நோய் தொற்றுகள்ல இருந்தும் நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் என்பதற்கு பொதுவான விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஸோ நம்ம அப்போயே சொன்ன மாதிரி நிறையா நோய் தொற்றுக்கள் வந்து நம்ம மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை பற்றி நம்ம அப்போ பேசணும். டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் சொன்னோம், இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் சொன்னோம். ஸோ அதே மாதிரி பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்ட் டிரான்ஸ்மிஷனுக்கு ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் போகிறதோ அந்த மாதிரி இருக்கும்போது மாஸ்க் போட்டுக்கலாம், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ ஒரு இன்ஃபெக்டட் பேஷண்ட் ஒரு பக்கம் ஒரு வீட்டில் வந்து ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள வந்து நான் ஐசோலேட் பண்ண, அவங்கள தனிமைப்படுத்தணும்னா அவங்கள்ட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து டைரக்ட் டிரான்ஸ்மிஷன். அதே மாதிரி நம்ம சொன்னேன்ல சாயில் டிரான்ஸ்மிஷன் சொல்லிட்டு மண்ணுலேருந்து ஸோ செருப்பு போடணும். அது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு நம்மளை வேக்சினுக்கு ஈக்குவலாக இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுறது அது. அதே மாதிரி பேரண்ட் டு சைல்டு டிரான்ஸ்மிஷன், அம்மாட்டிருந்து குழந்தைக்கு போகிறது, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குமே இந்த ஃபீட்டல் ப்ரொஃபைல் ஆக்சஸ்க்குனே ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து நியூபார்னை வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். அதேமாதிரி ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்க்கும் இப்போ நாங்கள் டாக்டர்ஸோ ஸ்டாஃப் நர்ஸோ ஹூவர் ட்ரீட்டிங் த பேஷண்ட் வந்து எங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எங்களுக்குமே வந்து சப்போஸ் சில கில்லர் டிசீசஸ்க்கு நாங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கான தடுப்பு முறைகள் ஒன்று வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் பண்ணலாம். அதை மீறி நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்குமே ட்ரக்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனால், அதாவது தும்மல்னால இருமல்னால வர்றது. ஸோ அது காஃப் எட்டிக்விட், அதாவது நான் காஃப் பண்ணும்போது நான் எப்படி பண்ணணுன்ற அந்த சென்ஸ் வந்து எனக்கு இருக்கணும். அது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சோஷியல் சென்ஸ்.
ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த நம்ம காஃப் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு போகாத மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்கணும். அதுக்கு மேபி மாஸ்க் போட்டுக்கலாம், இல்லை பொதுவான இடத்துல போகும்போது மாஸ்க் போட்டுக்கலாம், இல்லை இந்த டைமில் இந்த நோய் பரவல் இந்த தொற்று வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற போது கவர்மெண்ட் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே ஒரு மாஸ்க் போட்டுக்கிறது நம்மளை தற்காத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு இந்த வாட்டர் அண்ட் ஃபுட் பார்ன் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த டைஃபாய்டு டயரியா அதெல்லாம் வர டைம் வந்து யூஸ்வலாக அந்த இதில் வரும், அந்த ஃபெஸ்டிவல் ட்ரேட்ஸ் இருக்கிற டைம், அப்புறம் ஆஃப்டர் ரெயின் அந்த மாதிரிலாம் வரும்போது நிறைய ஃபுட் அண்ட் வாட்டர் பார்ன் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அந்த டைமில் வந்து ஃபுட் ஹேண்ட்லிங் ஒழுங்காக இருக்கணும், நம்ம கைகளை ஒழுங்காக கழுவணும், ஃபுட் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும், க்ளீன் வாட்டரை குடிக்கணும். ஸோ இது பண்ணால் நிறையா ஃபுட் அண்ட் வாட்டர் பார்ன் டிசீசஸ் எஸ்பெஷலி டைஃபாய்டு டயரியல் டிசீசஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து கம்மி பண்ண முடியும். ஃபுட் ஷேரிங் பண்ணலாம், அது ஒன்றும் இல்லை, க்ளீன் ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி தான். அதேமாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து காண்டம் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த இதை வந்து கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காண்டாக்ட் ட்ரேசிங், அவங்களுக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருக்கா, பால்வினை வியாதிகள்லாம் இருக்கா அப்படின்றத பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி தடுப்பு முறைகள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதிரி எந்த இதில் அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். ஸோ ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி பொதுவான இது என்ன அப்படின்னா ஒரு சாலிட் வேஸ்ட் டிஸ்போசல், லிக்விட் வேஸ்ட் நம்ம நினைக்கிறோம் தூக்கி போட்டுடலாம், நம்ம வேலை என்ன, அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னோ. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கான்ட்ரிபியூஷனும் ஒழுங்காக நம்ம குப்பையை வந்து கூடையில் போடணும். ஸோ தட் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க, டிஸ்போஸ் பண்ணுற இடத்துல போய் பண்ணுவாங்க. தண்ணி அதே மாதிரி தான், நம்ம வந்து லிக்விட் வந்து ட்ரைனேஜுக்குள்ளார போகணும். அது வெளியில் போச்சு கலெக்ட் ஆச்சுன்னா மஸ்கிட்டோ ப்ரீட் ஆகும், நம்மள்ட்ட வந்து மஸ்கிட்டோ பார்ன் டிசீசஸ் வரும். ஸோ அதே மாதிரி ஓப்பன் டிஃபிகேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இல்லாமல் எங்கே டாய்லெட் போகிறது, இப்போ வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே டாய்லெட் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம வந்து வெளியில் போகலாம். ஸோ கண்ட இடத்துல போகும்போது நமக்கும் கஷ்டமாக இருக்கும், மழை வந்துச்சுன்னா அதெல்லாம் அடிச்சுட்டு வரும். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நோய் பரவலை வந்து ஒரு விதத்தில் நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஒவ்வொரு தனி மனிதனோட ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து நோய் பரவல் தடுக்கிறதுல வந்து கண்டிப்பாக இருக்குது. நம்ம பண்ணணும், பெரிய தியாகங்கள்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த சொசைட்டிக்கு நம்ம வாழ்கிற இடத்துக்கு வந்து நம்ம வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சது வந்து நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை ஹேபிட்டாக கொண்டு போனோம்னா அதுவே போகிறோம். ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னுடைய கடமை என்ன, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உணர்ந்து செஞ்சாலே போதும். ஓகே. ஸோ ஒரு சின்ன இதோட மட்டும் நான் இதை வந்து முடிச்சுக்கிறேன். பை ஃபெயிலிங் to prepare, you are preparing to fail. ஸோ இது வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆனோன்னா நாளைய டிசீஸை வந்து நம்ம தடுக்கிறதுல வந்து நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ இது இன்றைக்கி நம்ம என்ன நல்லது பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நோய் பரவலுக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பு மேம். தொற்று நோய்களை தடுக்கிறது முறைகள் எப்படியெல்லாம் நம்ம வந்து ப்ரிகாஷனாக இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. வாய்ப்பளித்த ஏர் ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் டீமுக்கும் எங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்களோட இன்ஸ்டியூஷனுக்கும் நான் வந்து நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் இவ்வளவு நேரம் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார். நிறைய விஷயங்கள், நிறைய சந்தேகங்களுக்கு மிக நேர்த்தியாக பதில் கொடுத்தார். அவருக்கு வந்து நாம் நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.